அனைவருக்கும் வணக்கம். இது குறளோவியம். எந்த ஒரு நிர்வாகம் நடக்கணும்னாலும் அதுக்கு நிதி முக்கியம். இப்போ ஒரு கட்சி, ஒரு சங்கம், ஒரு குடும்பம், ஒரு நாடு நிர்வாகம் பண்ணணும்னா அதுக்கு நிதி அவசியம். இந்த நிதி கட்சி, சங்கம் இதுலெல்லாம் வந்துட்டு சந்தாங்கிற பேர்ல வசூல் பண்ணிக்கிறாங்க. நாட்டுக்கு வரிங்கிற பேர்ல வரி போட்டு நிதியை வசூல் பண்றாங்க. இந்த வரியை எப்படி போடணும், யார் மேல போடணும், இந்த அளவுக்கு போடணும் அப்படிங்கிறத வள்ளுவர் வலியுறுத்துறார். அதாவது மூட்டை பூச்சி வந்துட்டு மனித ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி வரி போடக்கூடாது, அப்படி போடக்கூடிய நிலை எப்படி அப்படிங்கிறத சொல்றாரு. இப்போ அந்த நிலையில மன்னன் தான் நிர்வாக தலைவர். அவர் நிர்வாகம் பண்றதுக்கு நிதி அவசியம். நிதியை வசூலிக்க அரண்மனை ஊழியர்கள் செல்வார்கள். அரண்மனை ஊழியர்களுக்கு காவலாக வேல் ஏந்திய, அதாவது ஈட்டி ஏந்திய சிப்பாய்கள் போவாங்க. அப்போ இந்த சிப்பாய்கள் அழைச்சிட்டு போய் அரண்மனை ஊழியர்கள் நிதி கொடு அப்படின்னு கேட்பது, காட்டுல தனியாக போகும்பொழுது கயவர்கள் தடியை கொண்டுட்டு வந்து தடித்து வழிப்பறி செய்யறதுக்கு சமம் அப்படிங்கிறாரு. இப்போ இதனோட அதிகாரம் வந்துட்டு கொடுங்கோன்மை. மன்னன் எவ்வளவு கொடுமைக்காரனாக இருக்கிறான்னு சொல்றது கொடுங்கோன்மை. குறள் 562. வேலொடு நின்றான் இடு என்றது போலும் கோளொடு நின்றான் இரவு. இரவு நேரங்களில் கோளோடு நின்று வழிப்பறி செய்பவர்களை போன்றது எது? வேலோடு சென்று மன்னன் அவன் பிரதிநிதி வரி கொடுங்கள் என்று வற்புறுத்தி வாங்குவது. நாட்டில் விளைச்சல் இல்லாத நேரத்தில், வறுமையான காலங்களில், குடும்பத்தில் வருமானம் இல்லாத சூழ்நிலையில் வரி கொடு அப்படின்னு மன்னன் வசூலிப்பது வழிப்பறி செய்கின்ற கயவர்களுக்கு சமமான விஷயம். அதை தான் சொல்றாரு. வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம்.